எல்லாருக்கும் ஜாலி, பொங்கல் கொண்டாட போறீங்க. நான் தான் என்ன பண்ண போறீங்க? எங்க ஊர்ல தான் பொங்கலே இல்லையாடா. பொங்கல் இல்லையா? சில் கூல் கூல் ஊட்டி. ஊட்டில பொங்கல் ஏன் புதுதான் சொல்றேன். ஆமாடி, ஊர்ல பொங்கல் கொண்டாடுறாங்க. ஐ மீன் எங்க கம்யூனிட்டில கொண்டாடுறாங்க. ஊட்டில பொங்கலே கொண்டாட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க பொங்கல்னா? அப்படி கேளு. லீவ்ல ஜாலியா சுத்திட்டு படம் பாருங்க. இல்ல நீங்க ஊட்டியில இருக்கிறதுனால கொண்டாடுறது இல்ல, இங்க சென்னையில பாதி பேர் அதை கொண்டாடுறது. ஏன்னா பொங்கலுக்கு 4 நாள் லீவு, அப்பா லீவ் கிடைச்சது எல்லாம் அப்புறம் கொண்டாடலான்ட்டு எல்லா ரீல்ஸ்லயும் சுத்தி ஒரு 10 அக்காங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அது எங்களோட கல்ச்சர் தான். நீங்க ஒரு சின்ன கெட்டுக்கிறதுனால ஆடுறதா எங்க வேலையே. இல்ல நீங்க கொண்டாடுறது கூட பிரச்சனை இல்ல. பொண்ணு கூட ஆடுறதா இல்ல அவர் இது பயங்கர வீர துறவி மாதிரி வாழ்க்கையில கொண்டாட்டமே இல்லாத மாதிரி தெரியல. பொங்கல் எங்களுக்கு கொண்டாடுறோம். அவன் தெளிவா தான் சொல்றான். ஓ மைண்ட்ல அதே 6 பேரோட ஆடுறாரு, 6 பேரோட ஆடுறாரு. இல்ல 6 10 பேர் கிட்ட இல்ல, பாத்தியா இன்னைக்கு ஆடுறாங்க. ஒரு 10 தடவை பார்த்துருக்கேன். நீ பொங்கல் எப்படி கொண்டாடுற? நான் பொங்கல் வந்து சாதாரண நாட்கள்ல வந்து மிளகு பொங்கல் இந்த மாதிரி இருக்கும். பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் அவ்வளவுதான். அதுக்கு சாப்பிட மட்டும் தான் பொங்கல். அது என்ன மிளகு பொங்கல்? மிளகு பொங்கல் தான் என்ன, மிளகு அதிகமா இருந்துச்சுன்னா அது மிளகு பொங்கல். ஓ பொங்கல் அன்னைக்கு மிளகு சுகர் பொங்கல் இருந்துச்சுன்னா சர்க்கரை நம்ம பொங்கல். வெண் பொங்கலை தான் வந்து மிளகு பொங்கல். மிளகு பொங்கல் சொல்லுவாங்க. மிளகு போடுறதுனால அது மிளகு பொங்கல். பொங்கல் பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டு பொங்கல் டைம்ல தான் ஊர்ல சுத்துற எல்லா மாடும் நல்லா ஃப்ரெஷ்ஷா பொங்கல்லாம் ஏங்க இது போது நான்வெஜ் சாப்பிடுற ஆள் மாதிரி ஊர்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா மாடு மாடு பார்க்க அழகா இருக்கு. அது ஃப்ரை பண்ணது கேட்டாப்ல இருக்கீங்க. அப்படியே சொல்லுங்க. நான் சாப்பிடுற கண்ணோட்டத்துல சொல்லல. சரி வெஜிடபிள் ஆம்லேட் தான் சாப்பிடுவீங்களா? வெஜிடபிள் ஆம்லெட் சாப்பிடுவேன். அதுல எங்க போடுவீங்களா? ஜோக் இல்ல இல்லையா? பொங்கல் எப்படி கொண்டாடுறோம்? பொங்கல் நான் ஊருக்கு போயிட்டேன். இந்த ஊருக்கு தஞ்சாவூர் ஊருக்கு போயிட்டேன். அவங்க எல்லா ஃபேமிலி ஒன்னா பொங்கல் கொண்டாடுவோம். அண்ட் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஊர்ல போய் கொண்டாடிட்டு இங்கே மாமா வீட்டுக்கு வருவோம். எங்க இதுல வந்து கனூர் ஒன்று பண்ணுவாங்க. லைக் என்னன்னா பிரதர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி That is called கனு பொங்கல். கனு. நோ தட்ஸ் கால்ட் கனு. தட் இஸ் செட் டு பி கனு. பொங்கலுக்கு அடுத்த நாள் பண்றது. ஸோ அப்போ என்னன்னா இந்த கலந்து சாதம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒருத்தவங்க வீட்டில இருந்து ஒன்று எடுத்துட்டு போய் மாமா வீட்டில், அதாவது அம்மா வந்து மாமாக்காக வேண்டி காட்டுற மாதிரி, நானும் என் கசின்ஸ் அண்ணா அவங்களுக்குலாம் வேண்டிய மாதிரி வேண்டிட்டு சூரியனுக்கு இது பண்ணிட்டு அண்ணா எல்லா சிப்ளிங்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் வீட்ல இருந்து ஒரு கலந்து சாதம் எடுத்துட்டு வந்து ஒன்னா பொங்கல் குழம்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க. பொங்க குழம்பா? என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல்னா காலைல பொங்கல் செய்வாங்க. பொங்கல் குழம்புனா எல்லா காயும் போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் பொங்கல் கொண்டாடவே இல்ல. இல்ல எனக்கு பெருசா பொங்கல் இந்த தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ்ல என்னெல்லாம் மத்தவங்க நார்மலா ஜென்ரலா பண்ணுவாங்களோ அது மட்டும் தான் எங்க வீட்டுல பண்ணுவாங்க. மத்தபடி ரொம்ப இன்டென்ஸா பண்ற பொங்கல் எல்லாம் வந்து இல்ல புரியல. உப்பு குழம்புன்னு வச்சுக்கோங்களேன். பொங்கல் அன்னைக்கு வச்ச சாம்பார் இருக்குல்ல, அதுக்கப்புறம் கூட்டு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பட்டாணி, வாழைக்காய் இதெல்லாம் தனித்தனியா வச்சிருப்போம்ல பொங்கல் அன்னைக்கு சமைச்சது, அதையெல்லாம் அந்த சாம்பார்ல போட்டு 3 நாளைக்கு அப்புறமா அதை வந்து நம்ம சாப்பிடுவோம். 3 நாளைக்கு அப்புறம் சூடு பண்ணி இவ்வளோக்கு லிட்டர்ல வாட்டரு வெஜிடபிள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் மத்தி இவ்வளோக்கு வரும். ஓகேவா? இப்ப எப்படி சில நேரம் வந்து மீன் நைட் வச்சது மறுநாள் வந்து திக்கா இருக்கும். அந்த மாதிரி பொங்கு குழம்பு வந்து 3 நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து எடுத்துட்டு வருவாங்க. சாப்பாடு டிஃபன் கட்டி எடுத்துட்டு இருக்கும். உங்களுக்கு பொங்கு குழம்பு எப்படி இருக்கு? அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? ஆஹ் தெரியாது. அதாவது என்னன்னா பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க நீங்க தெரியுமா? நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க, சொல்லிருங்க. சொல்லுங்க நீங்களே. என்னன்னா அறுவடை எல்லாம் முடிஞ்சு நமக்கு அந்த அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே அறுவடை முடிஞ்சு நமக்கு கிடைக்கிற டைம் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா கரெக்டா கையில தான் வந்து எல்லாமே அறுவடை முடிஞ்சு கைக்கு கிடைக்கும். அதை வித்தா காசு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் செல்வம் கிடைக்கும் அப்படின்றதுதான் விஷயம்.
ஸோ நம்மளுக்கு அன்னைக்கு அப்போ என்னன்னா எல்லாமே அறுவடை வரும் புதுசா. ஸோ எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி பருப்பு வச்சு பொங்க பண்றது, பொங்க குழம்புல வந்து அறுவடை பண்ண எல்லா காய்கறியும் போட்டு, நாட்டு காய்கறி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு குழம்பு வைக்கணும். இதெல்லாம் அதே மாதிரி கரும்பு. ஸோ எல்லாமே அறுவடையாய் வர்றப்போ நம்ம வீட்டு சமையல்லையும் அது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. அதுதான் அதனாலதான் அதை வந்து எல்லா காய்கறியும் போட்டு அந்த குழம்பு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. உழவர் திருநாள் ட்ரெடிஷனலா கொண்டாடணும்னா கிராமத்து சைடு எங்க தாத்தாலாம் வந்து அந்த ஃபார்மர் இதுதான். ஸோ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த பொங்கல் வரப்போ வந்து அந்த அரிசி அந்த இது மாதிரி இருக்கும். ஓ, கிராம சைடு தான் நீங்க? ஆமா, பக்கா ஆமா, பக்கா. அப்ப நாங்களும் உங்க கிராமத்துக்கே வந்துடலாம். யாராலும் நீங்க எல்லாம் ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் நேர்ல எல்லாம் பார்த்தது இல்லை, டிவில பஸ்ல பார்த்தது. நானும் நேர்ல பார்த்தேன், டிவில டிவில பார்த்தேன். கேட்கும் போது இவர் நிறைய மாடு அடக்கிருப்பாரு. நான் வடிவேல் சார் காமெடியில கோழிக்குண்டு அடியில வச்சு ஒரு மாட்டை பார்த்து பாடுவாங்க, அவ்வளவுதான் நான் மாட்டை பார்த்துருக்கேன். நேர்ல பார்த்திருக்கீங்களா ஜல்லிக்கட்டு? நேர்ல பெருமாண்டி படத்துல பார்த்ததோட சரி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. சரி, எல்லாம் ஜாலியா பேசுறீங்க, ஷாக் இல்லையா? என்ன கைஸ் பண்றீங்க? இப்போ உங்களுக்கு தானே எனக்கு முடிஞ்சு. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நலமும் வளமும் பெருகி எல்லாரும் செல்வ செழிப்போட ஹாப்பியா இருக்கும். பொங்கல்னா என்ன? பொங்கல்னா என்னன்னா சாப்பாடு. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஃபர்ஸ்ட் வரது என்னது? ஃபர்ஸ்ட் வரது வந்து நார்மல் பொங்கல், நார்மல் பொங்கல், மாட்டு பொங்கல், காரம் பொங்கல். சூப்பர். நார்மல் பொங்கல்னா என்ன? அதுதான் வந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து சன்னுக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அது என்ன பொங்கல்? தமிழ் தை பொங்கல். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? என்ன தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, உழவர் திருநாள். உழவர் திருநாள் தான். நான் வந்து ஃபார்மர்ஸ்லாம் எல்லாரும் அதான் நான் தமிழ்ல கேட்டேன். நான் கரெக்டா தான் சொன்னேன். கரெக்ட். அவர் இங்கிலீஷ் கேட்டுங்க. அப்படிதான். உடனே வராது. சரி, எந்த ஊரு சொன்னீங்க? நான் சென்னை தான். 4 நாள் லீவ்ல என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு கூப்பிட்டு தூங்க வேண்டியது. முதல் நாள் மட்டும் சீக்கிரமா எழுந்து சாமி அதெல்லாம் பண்ணுவாங்க. குளிக்கிறது கிளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு தான் எல்லாமே ஒண்ணு தெரியும், தீபாவளியும் பொங்கல் டைமும் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிராய்லர் ஸ்டால் இருக்குங்க கடை, அது பூட்டு போட்டுட்டு ஓடிடுறாங்க. எனக்கு இருக்கு அது பயந்து. ஆமா, அதுக்கு முந்தின நாளே நைட்டு 2 லாரிக்கு வந்து காலி ஆயிடும். அவன் காலேஜ்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு 5 ஃப்ரெண்ட் இருக்கும், இவருக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்கும். அவனுக்கு வந்து காலேஜ்ல இருந்து ட்ரிப்பு போறான் அப்படின்னா ஒரு 3-4 வண்டி கிளம்பும், எல்லாருக்கும் ட்ரீட் வைப்பான். அது எனக்கே வந்து மதியம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு அப்பெல்லாம் இல்ல, அது வந்து அவனோட சிக்கன் வந்து பாயிலாவும் தெரியாது, ஃப்ரையாவும் தெரியாது, ஆனா அவ்வளவு சாஃப்டா இருக்கும். நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. அவங்க அம்மாக்கு தான் வேலை. எங்க அம்மாவோட கைவண்ணம். அதனால பொங்கலுக்கும் மேபி சிக்கன் போட்டு பொங்கல் வந்தாலும் சந்தை என்ன பண்றது செய்யலாம், ஆச்சரியப்படும். செய்யலாம். அது ஸ்டஃப் மாதிரி பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுப்பான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். என்ன இல்ல, இங்கேயே கொண்டு வந்து கொடுப்பான். நல்லா போய் ஏன்னா அவங்க கடைக்காரங்க வந்து இப்ப ஓனர் ஆயிட்டாங்க, இந்தியா லெவல் இன்டர்நேஷனல் லெவல் மார்க்கெட்டிங்ல போயிட்டு இருக்கிறதுனால. அப்ப இந்த ஃபெஸ்டிவ் டைம்ல எல்லாம் வந்து நான்வெஜ் போடலன்னா கோவப்படுவீங்களா? சும்மாவே கோவப்படுவான். நைட் வீட்டுல இப்ப நம்ம எல்லாம் இங்க 4 மணிக்கு சீன்ல ஒரு 6 மணிக்கு சீன் 7 மணிக்கு சீன் அப்படி பேசிட்டு இருக்கோம். இனிமே 4 மணிக்கு அம்மா கிட்ட மேலும் ஆமா நீங்க என்ன பண்ண போற? அது குழம்புல வைக்காத, நீ அதை வறுத்துரு, டோஸ்ட் பண்ணு, ஆயில ஊத்து. அது என்ன 4 மணிக்கு 3 மணிக்கு தான் சாப்பிட முடியுமா? கையை கழுவு நடத்தி அடுத்த நிமிஷம் அம்மா போகணும், அம்மா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இவன் அடுத்த மீலுக்கு ரெடி பண்ணிடுவேன். இப்போ வியூவர்ஸ் எல்லாமே வந்து தர்ஷன்ட்ட நோட் பண்ணிக்க வேண்டிய பல டிப்ஸ் இருக்குது. அதுல வந்து எனக்கு கார்டியோ எக்ஸசைஸ் நிறைய டிப்ஸ் வந்து கொடுப்பாப்ல. தர்ஷன் உன்னோட ஜிம் டைம், அந்த ரொட்டீன் லைஃப் பத்தி சொல்லு, அதனோட டைம் டேபிள் பத்தி சொல்லு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? பொங்கல் ஹாலிடே உனக்கு எப்படிப்பா இருக்கும்? யங்ஸ்டரா காலேஜ் படிக்கிற பையன் ஃபர்ஸ்ட் நாள் எப்பவுமே வந்து கூட போயிருவேன். ஏன்னா நீங்க வேற. ஃபர்ஸ்ட் நாள் வந்து காலையில சீக்கிரமாவே எழுந்து சொல்லுவாங்க. எழுந்துட்டு தலை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடுவோம். புது ட்ரெஸ் எல்லாம் வாங்க மாட்டேன், வீட்டுல வாங்கி கொடுத்துருவாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களா வீட்டுல வந்து எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, அதெல்லாம் ஓகே. அம்மா மெயினா சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு
புது மூவிஸ்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாம் அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. பட்டிமன்றம் எல்லாம் பார்த்தது இல்லையா? பட்டிமன்றம் வீட்டுல அதெல்லாம் பாட்டி பார்ப்பாங்க, அப்பா பார்ப்பாங்க. அப்பா பார்ப்பாங்க. அவனோட இதான இந்த டீம் லவ் பண்ணா நல்லதா கெட்டதா என்னன்னு சொல்லி அது என்னையே இருக்கு. இல்ல அது வந்து அவன் மாஸ்டர் தானே, அவன் எதுக்கு பார்க்கணும், நம்மளுக்கே அவன் தானே. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? படம் பார்ப்போம். அப்புறமா வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன். ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறது, டேட்டிங்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கேங்கா வந்து பைக் எடுத்தோம்னா எங்கேயாவது ஒரு சந்தில இல்ல இல்ல நீங்க எல்லாம் டீ காபி குடிக்கணும்னா ஒரு திருவண்ணாமலையில இருந்து மயிலாப்பூர் போவீங்க, அவன் மைசூர் போயிடுவான். வண்டி நிக்காது எங்கேயும் இடையில. போற வழியில 4 கான்ஃபரன்ஸ் கால் போடுவான், அங்க கேஜிஎஃப் மாதிரி போய் இறங்குவான். பொங்கட்டி தான் குடிப்பான். இதுதான் இதுல வந்து உங்களுக்கு கிரிஞ்சுன்னு தோணும்ல, இப்ப சொல்றீங்கல்ல அது நம்ம பண்றதெல்லாம் உங்களுக்கு கிரிஞ்சுன்னு தோணல. அந்த மாதிரி என்ன தோணும்? பொங்கல் இவங்க என்ன ஆகுனா பொங்கல்னா இதை பண்ணிடுறாங்க அப்படின்னு கிரிஞ்சுன்னு தோன்ற விஷயம். எல்லாரும் என்ன சொல்றது, ஃபேமிலியே சேர்ந்து உடனே பீச்சுக்கு மட்டும் போயிடுவாங்க. ஏனே தெரியாது. இந்த ஊர்ல என்ன இருக்கோ அதனால போக முடியும். ஆனா எவ்வளவோ இடம் இருக்கு, மால் இருக்கு, காசு செலவுண்டா பீச்சுக்கு இருந்தாலும் இப்ப என்ன ஒண்ணு செலவாகுது. ஒரே ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு கார் பார்க்கிங் எவ்வளவு தெரியுமா பீச்ல? 80 rupees. நீ அடுத்த டைம் வந்தா கம்மி பண்ணிடுவேன். நான் எனக்கு என்ன தெரியும், நான் சொல்றேன். அதுதான் கிரிஞ்சா. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். ஏன்னா வந்து என்ன எடுத்தாலும் சரி, ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் அந்த பொங்கல் இல்ல நியூ இயர் இல்ல தீபாவளினா உடனே பீச்சுக்கு தான் வராங்க. அது எதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதே இந்த இது மட்டும் பண்ணவே இல்ல, அப்ப பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப பண்ணலன்னு மிஸ் பண்ற விஷயம் இருக்கு. பொங்கல் இருங்க, அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் தெரியுமா, பீச்ல அவனுக்கு பிரைவசி இல்லையா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஏன் என்ன வச்சு எல்லாரும் இப்படி ஓட்டுறீங்க? முன்னாடி எல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும் போதே வந்து பொங்கல் இல்ல நான் சொல்றது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அந்த டைம் 5th ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல படிச்சுட்டு இருக்கும் போது எங்க ஃபேமிலியுமே சரி, பொங்கல் ஏதாச்சும் வருதுன்னா நியூ மூவிஸ் ரிலீஸ் ஆகும் போது எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து மூவிக்கு போவோம். அதெல்லாம் இப்பெல்லாம் வந்து யாருமே வந்து இந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அதுமே கிடையாது. எல்லாருமே ஃபேமிலியாங்கிறது வீட்லயே இருக்காங்க ஒண்ணு, இல்லைன்னா வந்து அவங்க வேலையை பாக்குறாங்க. நானுமே வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. இல்லைன்னா அது கொஞ்சம் இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் சொல்றா, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுங்கன்னு சொல்றா. நான் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆளா இல்ல, நானே நீ சொன்னா உங்க வயசுல இருக்கவங்க கேட்பாங்கல்ல, ஆமாடா கரெக்ட். ஒன்னும் இல்ல, எல்லாருக்குமே எல்லா ஏஜ் பசங்களுக்குமே அந்த ஃபீலிங் ஒன்று இருக்கும். சின்ன வயசுல வந்து அவங்க லைஃப் வந்து எங்க ஜென்ரேஷன் நடுவுல மாட்டினதுனால எங்களுக்கு வந்து ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். இந்த மாதிரி 90s கிட்ஸோட லைஃபையும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம், ஜென்சியோட லைஃபையும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ஆமா, முன்னாடி இருந்து நம்ம ஒரு நாஸ்டாலஜியா ஃபீலிங்ஸ் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வந்து மீட் பண்றது, அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கு வந்து யாருமே வந்து வெளியெல்லாம் போகாம ஃபோனு கேம்ஸ் அந்த மாதிரியே இருக்கிறதுனால அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஒரு பக்கம் இருப்பாங்க, இருந்தாலும் எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு எங்கேயா வெளியே போறதாலும் சரி, சரிப்பா. நான் ஃபேமிலியோட சொல்றேன். நீங்க சொல்லுங்க, இத்தனை வருஷம் இருந்த பொங்கல் எப்படி, இதுக்கப்புறம் இருக்க போற பொங்கல் எப்படி? எனக்கு எப்போதுமே லீவு எப்ப கிடைச்சாலுமே வந்து ரிலேட்டிவ்ஸ் உறவுகளோட இருக்கிறது வந்து ரொம்ப. எந்த ஊர் நீங்க? எனக்கு திருநெல்வேலி. ஸோ வந்து பொங்கல் அன்னைக்கு அல்வா பண்ணுவாங்கடா? எப்போதுமே இருக்கும் அந்த டேட். அப்பப்ப கொண்டு வருவான் திருட்டு கடை, இருட்டு கடை. எல்லாரும் இருட்டு கடை உங்களுக்கு இன்னும் தரவே இல்லை. அல்வா வேற வேற மாதிரி கொடுப்பான். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வேற மாதிரி இருக்கும். இவர் எடுக்கிற ஸ்டைல அவங்க ஒரு ஸ்டைல தான் இருக்கும். அப்படி வச்சு ஒரு சின்ன கட் பண்ணி அப்படியே பேஸ்ட் வர பிளாக்ல அப்படியே வெளியில வரும். நான் வந்ததுக்கு அப்புறம் நீ கொண்டு வரவே இருங்க, நிறைய இருக்கு திருநெல்வேலியில. நீங்க வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும்னா அங்க நிறைய வில்லேஜஸ் இருக்கிறதுனால நீங்க காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், ஒரு திருவிழா ஃபெஸ்டிவல் இருக்கும். அண்ட் தாமிரபரணி ஆறு, சயின்ஸ் சென்டர், அங்கெல்லாம் அப்படியே பீப்புள் க்ரௌடா வந்துட்டே இருப்பாங்க. எனக்கு காணும் பொங்கல் என்னன்னு சொல்லுங்க. டு see people, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு இந்தாங்க பொங்கல். ஏதோ அதுலதானே மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க, ஏதோ எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் காணும் பொங்கல் தானே. அதுல ஜல்லிக்கட்டு அடிக்க வருவாங்கல்ல, படத்துல அப்படிதானே ஒரு காணும் பொங்கல் சொல்லிட்டு ஏதோ ஒரு பழைய படம்.
ஓ அது போகி இல்ல கலர் படி போகுது. போகி வந்து பழைய நம்ம வீட்டுல பழைய இருக்கிற பழைய something இதெல்லாம் எல்லாத்தையும் எரிச்சிட்டு புதுசு வாங்கணும்ன்றதுதான் போகி. தை திருநாள்ன்றது நம்ம உழவர்களுக்காக கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன். ஃபார்மர்ஸ்க்காக நம்ம வந்து அந்த சாப்பாடையும் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அதுக்காக கொண்டாடுறோம். காணும் பொங்கல்ன்றது நம்ம வந்து வருஷம் பூரா எல்லாருக்காக நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம், பிஸியாவே இருக்கும். ஒவ்வொரு குடும்பமா வந்து என்னைக்குமே வந்து நம்ம இருந்ததுல அந்த ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் காணும் பொங்கல் அப்படின்ற நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாக்குறதுக்காக. மாட்டு பொங்கல்ன்றது வந்து நம்ம மாடை சாமியா கும்பிடுறோம். அதை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை நம்மளோட வீட்டுல இருக்கிற ஒரு லட்சுமியா அதை குளிப்பாட்டி அதை அழகா வந்து ரெடி பண்ணி அதை சாமியா கும்பிட்டு அதுக்கும் வந்து சாப்பாடு படைச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டு பொங்கல். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கோவா பொங்கல் பத்தி சொல்லுங்க. கோவால வந்து நியூ இயர் கொண்டாடுவாங்க. நியூ இயர் அப்ப நான் வந்து கோவா நியூ இயர் பத்தி நான் சொல்றேன். பொங்கல் கேட்க போவீங்க, நியூ இயர்க்கு கோவா போறீங்கன்னா பொங்கலுக்கு அதுதான் சொல்றேன்ல, ஒரு கிராமத்துல போய் கொண்டாடணும்ன்றது ஆசை. ஆனா இந்த வாட்டி உங்க கூட பாரிஸ்காரங்களை கொண்டாட வேண்டிய தடை எடுத்து எனக்கு என்ன இதே பொங்கல் அன்னைக்கு சண்டையை பாருங்க, இந்த மக்களோடையும் இந்த காற்றோடையும் இந்த நெல்லோடையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அது வந்து மைக்ல பேசுறது புரிய இல்ல இல்ல நீங்க சன் டிவி பொங்கல் ப்ரோக்ராம்ல இவங்க பேசுறத பார்த்துட்டு இதை பாருங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.